கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு தசா பயணம் எப்படி இருக்கும்? கேதுவோட நட்சத்திரம் என்ன வருது? அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், இதெல்லாம் கேதுவனுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம், இந்த மூன்றுமே கேதுவனுடைய நட்சத்திரம். இந்த மூன்றில் பிறந்தவர்கள்லாம் பிறக்கும் பொழுது கேது தசையை அனுபவிப்பீர்கள். எப்படி இந்த மூன்றில் பிறக்க முடியும்? ஒண்ணு மேஷ ராசியா இருக்க முடியும், இல்ல சிம்ம ராசியா இருக்க முடியும், இல்லைன்னா தனுசு ராசி. இந்த மூன்று ராசிக்குள்ளதான் அமையணும். இவங்களுடைய இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அஸ்வினி, மகம், மூலம், இந்த மூன்றில் பிறந்தவர்களுடைய முதல் தசை கேது தசை. இது பாதங்களின் அடிப்படையில வருடம் இருக்கும். முதல் தசை கேது தசை. அதன் பிறகு இரண்டாவது மகாதசையாக சுக்கர தசை நடக்கும். இது ஒரு 20 வருஷம். மூன்றாவது தசையாக சூரிய தசை ஒரு 6 வருடம். நான்காவது தசையாக சந்திர தசை ஒரு 10 வருடம். ஐந்தாவது தசையாக செவ்வாய் தசை ஒரு 7 வருடம். ஆறாவது மகாதசையாக ராகு மகாதசை ஒரு 18 வருடம். ஏழாவது மகாதசையாக குரு மகாதசை ஒரு 16 வருடம். எட்டாவது மகாதசையாக சனி மகாதசை ஒரு 19 வருடம். 9வது மகாதசையாக புதன் தசை ஒரு 17 வருடம். நிறைய ஜாதகர்கள் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் ஆயுள் கொடுக்கப்பட்டால் புதன் தசை வரையும் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள்னா சொற்பமான நபர்கள் இருப்பார். எனினும் தசை பயணம் ஒரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படித்தான் தசை பயணம் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்குன்னா, எப்ப நல்லது நடக்கும்? கேதுவனுடைய நட்சத்திரத்துல பிறந்துட்டோம், எப்ப நல்லது நடக்கும்? நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசைநாதன் எப்பொழுது திரிகோணாதிபதிகளோடு ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அப்பொழுதுதான் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில அந்த தசையெல்லாம் யோகம் பண்ணும். ஒருத்தர் கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்துட்டார், ஒரு மக நட்சத்திரத்திலோ மூல நட்சத்திரத்திலோ அஸ்வினிலோ ஒரு நாலாவது மகாதசையாக வரக்கூடிய ஒரு சந்திர தசை இருக்கு. இந்த சந்திர தசை சந்திரன் நல்லா இருக்கிறாருன்னா முற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இந்த சந்திரன் வந்தது ஜாதகர் பீக்ல வந்துருவார். இல்ல 5வது தசை தான் ஹெல்ப் பண்ண போதுன்னா செவ்வாய் தசையில ஹெல்ப் பண்ணும். இல்ல பிறந்ததுமே யோகம் அப்படின்னா கேதுவுலும் நல்லா இருப்பார், சுக்கிரனும் நல்லா இருப்பார். தசை பயணங்கள் திரிகோண தொடர்பு கொண்டு வலுக்கக்கூடிய அத்தனை காலங்களுமே யோகம் கொடுக்கும். அவயோகமா இருந்தா அந்த காலங்கள் சிரமம் இருக்குன்றத உறுதிப்படுத்தும். இப்படிதான் கேதுவனுடைய நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும்.